இந்நேரம் எல்லாருமே தனுஷோட இட்லி கடை படத்தோட ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கட் பண்ணாமல் சிம்பிளாக கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாவே இந்த படத்தோட கதை என்னங்கிறது அப்படியே புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லைங்க, சிம்பிளான கதை தான். நம்ம ராஜ்கிரனுக்கு வந்துட்டு இட்லி சுடுறதுனாவே ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் ஒரு இட்லி கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த இட்லி கடையை ஏதோ ஒரு காரணத்தினால கைவிட்டுறாரு போல. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்கிரனோட பையனான தனுஷ் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல செஃபா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல செஃபா வேலை பார்த்துட்டு இருப்பாரு போல. அந்த ஹோட்டலோட ஓனரா இருக்கிறது தான் நம்ம சத்யராஜ், அப்புறம் அவரோட பையனான அருண் விஜய். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹோட்டல்ல தான் நம்ம தனுஷ் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம தனுஷால சத்யராஜுக்கும் அருண் விஜய்க்கும் ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம தனுஷை பாராட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் நல்ல வேலைக்காரையா நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடம் தான் நம்ம தனுஷோட ட்ரிகர் பாயிண்டா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல என்னதான் நம்ம பண்ணாலுமே நம்மள வேலைக்காரனா தான் நடத்துறாங்க அப்படின்ட்டு இவர் வந்துட்டு தனியாகவே வந்து இந்த இட்லி கடையை எடுத்து நடத்துகிறாரோ என்னவோ அப்படிதான் எனக்கு தோணுது. திரும்ப வந்து இவங்க அப்பாவோட அந்த இட்லி கடையவே எடுத்து நடத்துறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் போது, இதுக்கு நடுவில் நம்ம அருண் விஜய் வந்துட்டு அந்த இட்லி கடை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அருண் விஜயோட மோட்டிவ் வந்துட்டு ரொம்ப மட்டமாக தான் இருக்க போகுதுன்னு தோணுது. என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக கடைசியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம தனுஷோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். அதை வச்சு பார்க்கக்குள்ள நம்ம ராஜ்கிரனாவும் தனுஷ் தான் ஆக்ட் பண்றாரு போல. அப்படின்னு பார்த்தா நம்ம தனுஷ் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு இந்த படத்துல. இந்த இட்லி கடையில நம்ம தனுஷ் டபுள் ஆக்ஷன் பண்றாரு. ஸோ அவ்வளோதாங்க இந்த படத்தோட கதை, இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ, அப்புறம் பிரேக் டவுன் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கடா காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் வந்திருக்கு, அதை பற்றி பேசணும்னு பார்த்தா இட்லி கடையை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நாளைக்கு வந்துட்டு காந்தாரா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.